பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தேன். என் செய்திக்கு முன்பாக ஒரு சகோதரி சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு சாட்சி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட மூத்த சகோதரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல நிலையில் ஆண்டவர் கிருபையில் நல்ல வசதியாக வாழ்கிறாங்க, நல்ல சம்பளம் எல்லாம் இருக்குது. ஒரு நாள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட டாக்டர் நான் பேசியிருக்கேன், அவர் தான் சீஃப், இருக்கிறதுலே சீஃப் அவர் தான், அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு என்ன வந்துடும், தீர்வு வந்துடும். அப்போது இந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அவங்க பேக்கில், அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன், அவங்க பேக்கில் 10 லட்சம் 10 lakhs கேஷ் அப்படியே எடுத்துகிட்டு அவங்க சென்னை இறங்கியிருக்காங்க. சென்னை இறங்கி இங்கே ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு நேரடியாக ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு இந்த சகோதரி கூட போயிருக்காங்க, இவங்களுடைய தங்கை கூட போயிருக்காங்க. 2 பேர் போய் டாக்டரை பார்த்துருக்காங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ரிசல்ட்டை டாக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அக்கா தனியாக உட்கார சொல்லிவிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏம்மா அவங்ககிட்ட சொல்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இந்த அம்மா பிழைக்க மாட்டாங்க, 3 மாதம் தான் இவங்களுக்கு டைம், அவங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட சொல்லுங்கள், அவங்கள எங்கே போய் யாரை பார்க்கணுமோ பார்க்க சொல்லுங்கள், என்னென்னலாம் அவங்களுக்கு ஆசைப்படுறாங்களோ எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க, நீங்கள் இதுக்கு இனிமேல் மெடிசன்லாம் வேலை செய்யாது, அவங்கள அவங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த சகோதரிக்கு தன்னுடைய அக்காட்ட போய் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இவங்க அப்படியே தடுமாறிட்டு அவங்க அக்காவை வெளியே கூட்டு போயிட்டு போய் ஹோட்டலில் காஃபி குடிச்சிட்டு மெதுவாக சொல்கிறாங்க. அந்த அக்கா கேட்குறாங்க, என்ன சொன்னார் டாக்டர், என்ன சொன்னார். அப்போ இவங்க மெதுவாக சொல்கிறாங்க, அக்கா டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் ரொம்ப கஷ்டம், பிழைக்க மாட்டீங்க. இதை கேட்ட உடனே அந்த சகோதரிக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நிலை குளிஞ்சிட்டாங்க. கையில் 10 லட்சம் இருக்குது பேக்கில். என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, திருப்பி அவங்க ட்ரெயின் ஏறுறதுக்கு ஸ்டேஷனுக்கு போனோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சான். அந்த குப்பை தொட்டியை பார்த்து அந்த சகோதரிகிட்ட சொன்னாங்களாம், இந்த 10 லட்சம் நமக்கு எதுக்கு, இந்த காசை அப்படியே தூக்கி அந்த குப்பை தொட்டியில் போட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 lakhs கையில் இருக்கு, ஆனால் என் லைஃப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் நாட்களை என்னால் என்ன பண்ண முடியல. இதாங்க வாழ்க்கை. சஃபரிங் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கலாம், எவ்வளவு சக்தி எவ்வளவோ திறமைகள் நம்ம கையில் இருக்கலாம், எவ்வளோ ஞானம் இருக்கலாம், பட் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இது நமக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா, நம்ம வாழ்க்கையை ரொம்ப தாழ்மைப்படுத்தணும். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பெருமை கர்வம் ஆணவம் இருக்கு பாருங்க, அத்தனையும் உடைச்சு போடுறதுக்கு இந்த பாடு வழியாக ஒரு மனுஷன் போகும்போது தான் கண்டுபிடிக்கிறான், நான் நிலை குலைஞ்ச மனுஷன், எனக்கு ஒன்றுமே முடியாது. When you go through problem, you realize you are nothing. You are not in control of your life. என்னால் என் வாழ்க்கையை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. பிரச்சனையை என்னால் என் பலத்தை வச்சோ சக்தியை வச்சோ பணத்தை வச்சோ ஆள் பலத்தை வச்சோ எனக்கு தெரிஞ்சவங்களை வச்செல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத பாடுகள் நமக்கு நல்லா உணர்த்துது. I am not in control of my life. யோபு 30:26 யோபு சொல்லுகிறார், நன்மைக்காக காத்திருந்தேன், ஆனால் எனக்கு தீமை வருது. வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறேன், ஆனால் என்ன வந்தது, இருள் வந்தது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒன்று காத்துட்டு இருக்கிறதுனால அதுதான் வரும்னு அர்த்தம் கிடையாது. You are not in control of your life. That is the first thing suffering teaches us. அது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா, நீ தாழ்மையாயிரு, எதை குறித்தும் பெருமையாக இருக்காது. கையில் காசு இருக்கு, பெரிய சொத்துக்களை சம்பாரிச்சிட்டேன், 10 மாடி வீடு கட்டிட்டேன், ஏராளமான காசை பேங்க்ல வச்சிருக்கேன், எனக்கு எக்கச்சக்கமான அறிவு ஞானம் திறமை, எனக்கு பட்டம் பதவி இருக்கு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக எனக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, முடிவெடுத்துறாதீங்க. Suffering teaches us that we are not in control of our life. You better get humble. ஆகவே நாம் எப்படி இருக்கணும்னா தாழ்மையாக இருக்க வேண்டும், எதை குறித்தும் பெருமைப்படக்கூடாது. நல்லா உங்களுக்கு தாழ்மையாக சொல்றேன், ஈவன் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி கூட பெருமைப்படக்கூடாது. நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் தசமபாகங்கள் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், முக்கியமான ஊழிய பொறுப்புகள் இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கெல்லாம் பிரச்சனை வராதுன்னு மட்டும் நம்ம கனவுல கூட நினைச்சிடக்கூடாது. யூ நெவர் நோ when you will face problems. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பட்டங்கள் பதவிகள் உயர்வுகள் நம்ம கொடுக்கிற அந்தஸ்துகளை நினைச்சு நம்ம ஒரு நாள் ஆகிலும் நாம பெருமைப்பட்டவே கூடாது. நான் யார் தெரியுமா, எந்த இடத்துல உட்காந்துருக்கேன் தெரியுமா, என் அனுபவம் என்ன தெரியுமா,
பேசுறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. Why am I suffering? இந்த பாடுகள் நடுவில் வெளிப்படுற முதலாவது உண்மை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது என்று பாடுகள் நமக்கு உணர்வை தருகிறது. Sufferings make us realize that we are not in full control of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் எப்பொழுது நான் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறேன் நம்ம ஒருவராகிலும் சொல்ல முடியாது. இதுதான் பாடுகள் நமக்கு உணர்த்துது. ரெண்டாவது, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், எழுதுங்க. Suffering gives us a glimpse of the gruesome consequences of sin. Suffering gives us a glimpse of the gruesome consequences of sin. பாவத்தின் கொடுமையான பின் விளைவுகளை பாடுகள் வழியாக தான் உணர்கிறோம். எழுதுங்க. பாவத்தின் கொடுமையான பின் விளைவுகளை பாடுகள் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். சங்கீதம் 139 சங்கீதம் 23 முதல் 24. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தறியும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சொல்லிட்டு 24 வசனம் சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். என் வேதனைக்கெல்லாம் ஒரு வழி இருக்கா? இவ்வளோ வேதனைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு என்னை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பை நீங்கள் உட்காந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் கண்டுபிடிப்போம். நம்ம வாழ்க்கையின் பாடுகளுக்கு சில வேளையில் காரணம் எதுவாக மாறுகிறதுன்னு கேட்டால், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நாம் செய்த தவறுகள், தவறான முடிவுகள், நாம் தவறின பாதைகள் இருக்கு பாருங்க, பாடுகளுக்கு என்ன செய்யுது? காரணமாக மாறுகிறது. ஒரு 3 காரியங்கள் ஆராய்ச்சி பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். முதலாவது கேள்வி கேட்க வேண்டியது வந்து, am I suffering because of wickedness? நான் செய்த துன்மார்க்கத்திற்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறேனா? முதல் காரியம். சங்கீதம் 7:14, அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான், தீவனையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான், அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். எதுக்கு இந்த தீவினை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு கேட்டால், இவன் பண்ண வேலை, இவன் வெட்டின குழியிலே தான் என்ன பண்ணியிருக்கான்? விழுந்திருக்கிறான். 32 சங்கீதம் 10 வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. எரேமியா 30 அதிகாரம் 15 வசனம், எரேமியா 30:15, உன் நொறுங்கதினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். இவ்வளோ பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டால், ஆராய்ஞ்சு பார்த்தா கண்டுபிடிக்கலாம். சில வேளையில் இதெல்லாம் ஏன் நான் பண்ண அக்கிரமங்க, நான் வழி விலகி போனேன், நான் குழிய வெட்டினேன், நான் செய்த தவறுனால தான் இந்த வேதனைகளை அனுபவிக்கிறேன்னு ஒரு சிலர் சொல்லலாம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணலாம்னா தங்களுடைய பாடுகளுக்காக அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது, இஸ் இட் பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஃபாலோவிங் ஃபால்ஸ் காட்ஸ்? மாயையான பொய்யான தேவர்களை நான் பின்பற்றி போகிறேனா? இஸ் இட் பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஃபாலோவிங் ஃபால்ஸ் காட்ஸ்? 16 சங்கீதம் 4 வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். இந்த வேதனைக்கு வந்து காரணம் என்னுடைய பாவமா, நான் வழி விலகி போனதா, நான் செய்த அக்கிரமமா? இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10 பார்த்தா, the question arises, is it because of my love for money? பண ஆசையினால இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நான் போனேனா? ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சிக்கிறாங்க, விசுவாசத்தை விட்டு வழுவுறாங்க, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்றாங்க. இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு என்னுடைய பண ஆசையா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆக சஃபரிங் வரும்போது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இஸ் மை சஃபரிங் கிவிங் மீ a glimpse of the gruesome consequences of sin? என்னுடைய வாழ்க்கையின் பாவத்தினால்
நான் அனுபவிக்கிற வேதனைகளுக்கு இது எல்லாம் ஒரு அடையாளமா? ஒரு மனிதன் சமீபத்தில் வருகிறான். அவனுடைய சகோதரி வந்து கெஞ்சுகிறாள், ஐயா என்னுடைய சகோதரனுக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் சொல்லுகிறார் அவன் பிழைக்க மாட்டான், அவன் லிவர் எல்லாம் கெட்டு போச்சு. என்ன காரணம்? இத்தனை வருஷமா தொடர்ந்து குடித்தான், மதுபானத்துக்கு அடிமையானான். இப்போ வந்து அழுகிறாங்க, என் தம்பி பிழைக்கணும், என் சகோதரன் பிழைக்கணும். ஏன்பா அவனுக்கு இந்த பாடு? கர்த்தர் உனக்கு பலவீனமான சரீரத்தை கொடுக்கல. ஆனா உன்னுடைய சொந்த ஆசை, உன்னுடைய இச்சை, உன்னுடைய பாவம், உன்னுடைய பண ஆசை, உன்னுடைய வேதனையான வழிகள், நீ தெரிந்தெடுத்த தவறான பாதைகள் இன்னைக்கு என்ன வந்துருச்சு? எதை விதைத்தாயோ அதை என்ன பண்ணுகிறாய்? மனுஷன் வெட்டுற குழியில பாவம் போய் விழுறான். பாடுகள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கு. பாவம் வேதனையை பிறப்பிக்கும், அக்கிரமக்காரனுக்கு நிம்மதி இல்லை. பாடுகள் நமக்கு ஒரு பெரிய ரெட் பிளாகை காட்டுது. நான் இதை செய்தேனா, என்ன விதைத்தேன், நான் இன்னைக்கு என்ன அறுக்கிறேன், என்ன வெட்டுனேன், எதில் போய் விழுந்து கிடக்கிறேன், எதை பின்பற்றி போனேன், எந்த வேதனை என்னை பின்பற்றி வருகிறது? Suffering gives us a glimpse of gruesome consequences of sin. இதனால தான் ஆண்டவர் ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கு எச்சரிப்பை தந்திருந்தார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நான் விளக்குற ஒரு கனி ஒன்று இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிச்சிங்கன்னா புசிக்கிற நாளில் உங்களுக்கு என்ன வரும்? மரணம் அல்லது வேதனை. நம்பர் 3, the third truth that suffering brings to light. பாடுகள் நமக்கு வெளியே கொண்டு வருகிற மூன்றாவது சத்தியம் எழுதுங்க. Suffering is evidence of the conflict that exists between God and Satan. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் வழியாக உணர்கிறோம். தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் வழியாக உணர்கிறோம். இன்னைக்கு அநேகர் வந்து பாடுகள் வரும்போது, போராட்டங்களுக்கு தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கு, தேவ மனிதர்களுக்கும் பிசாசினுடைய மனிதர்களுக்கும் போராட்டம் இருக்கு அப்படின்றத உணர்றது இல்லை. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய போராட்டம் ஒன்று இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆகையால் நீங்கள் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் லைனா சொல்றாரு, என்னெல்லாம் போடணும். அப்போ என்ன அவர் கிளியர் பண்றாருன்னா, சஃபரிங் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னு சொன்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எதிராளியான பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து தேவனை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு விரோதமாக வானலம்பன் பொல்லாத ஆவிகளோடு என்ன பண்றான்? ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறான், உபத்திரவத்தை கொண்டு வருகிறான், பாடுகளை கொண்டு வருகிறான். அவன் மாத்திரமல்ல, பிசாசை பின்பற்றுகிறவர்கள், அநீதியான பாதையில் நடக்கிறவங்க, தேவனை அறியாத மக்கள் மூலமாக கூட போராட்டம் வர முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19. யோவான் 15:18-19. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்ததுன்னு அறியுங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. நீங்க தேவன் பட்சத்தில் வந்து நின்னீங்க, தேவனுக்காக நின்னீங்க, வெளிச்சத்தில் நின்னீங்க, அதனால உலகம் என்ன செய்து உங்களை பகைக்குது. உங்க போராட்டங்களுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, பிசாசும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து செய்கிற போராட்டம். இது ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக இருக்கிறது, மறந்துடாதீங்க. தேவனை பின்பற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கு விரோதமாக இந்த போராட்டம் இருக்கு. You have to understand this. We are in a warfare. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒன்று இருக்கு. தட் கேன் கிவ் அஸ் சஃபரிங்ஸ். அது கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வர முடியும்? போராட்டங்களை கொண்டு வர முடியும். நாம் அதை உணர வேண்டும்.
சங்கீதம் 44:22 பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். யார் நிமித்தமானா இயேசுவின் நிமித்தம். கர்த்தருடைய நிமித்தமாக எந்நேரமும் போராட்டம், எந்நேரமும் பாடு. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இயேசுவின் நிமித்தம் வருகிற போராட்டம். நான்காவது, பாடுகள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நான்காவது முக்கியமான ஒரு பாடம், suffering is evidence of the clash between good and evil. நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் வழியாக உணர்கிறோம். எழுதுங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் வழியாக உணர்கிறோம். எழுதிட்டீங்களா? 1 பேதுரு 3:13 ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, எல்லாரும் கவனிங்க. நீங்கள் நன்மையாய் பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? திரும்ப வாசிங்க. நீங்கள் வாசிங்களா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானா உங்களுக்கு தீமை செய்கிறவன். நல்ல கேள்வி தானே இது. நீங்க நல்லதை பின்பற்றினா உங்களுக்கு யார் தீமை செய்ய முடியும்? கேள்வி நல்லதாக இருக்கு, நியாயமாக தான் இருக்கு. ஆமாம், நம்ம நன்மையை பின்பற்றினா யாருமே நமக்கு தீமை செய்ய முடியாது. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நீ ஒழுங்காக நடந்தால் உனக்கேம்பா பிரச்சனை, நீ நீதியாக இருந்தால் உனக்கேம்பா பிரச்சனைன்னு நம்ம பொதுவாக உலகத்தெல்லாம் பேசுகிறத கேட்டிருக்கோம். நீ நல்ல வழியில் போனால் உனக்கேம்பா பொல்லாத பிரச்சனை வருது அப்படின்னு தானே கேட்போம். அதுதான் அவர் கேட்குறாரு. நீ நல்ல வழியில் நடந்தால் உனக்கு ஏன் தீமை வரணும் கேட்டுவிட்டு இப்போ 14ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பவும் ஆயத்தமா இருங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படுத்தும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள் சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே. அப்ப பாடுக்கு என்ன காரணமாக கூட இருக்கு? நல்லபடியா வாழ்ந்தாலும் என்ன வருது? பாடு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நீதியா வாழ்வதற்கும் அநீதியாக நடக்கிற உலகத்தின் கோட்பாடுகளுக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் நாம சிக்கிக்கொள்ள முடியும். இன்னைக்கு சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் வேலை எழுந்து போனது நான் பொய் சொல்லாமல் இருந்ததுக்கு இல்லை பாஸ்டர், நான் உண்மை சொன்னதுக்கு இல்லை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் பாருங்க, அதுக்குனே என்னை வேலை விட்டு எடுத்துட்டாங்க. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி நின்னேன், அதுக்குனே என்னை ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லா அதிகாரிகள் எனக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் என் வேலையில். எதனால? தீமை செஞ்சு இல்லை, நன்மை செய்து என்ன பண்ணுறேன்? பாடு அனுபவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாடு இந்த உலகத்தில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. இதை விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைங்க நீதியை தெரிந்தெடுக்கும் போது கர்த்தர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை நீதியின் பாதையிலே நடத்துகிறாருன்னு நல்லதாக இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்தும் போது அதுக்குன்னே உபத்திரவம் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் உண்மை பேச நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க பாருங்கள், அன்னிலேருந்து வந்தது உங்களுக்கு போராட்டம். ரோட்டில் நீங்கள் ஒழுங்காக போயிட்டு இருந்தீங்க பாருங்கள், ஒருத்தர் எதிரில் வந்து இடிப்பான். இடிச்சிட்டு நல்லா வந்தவனை திட்டிட்டு போவான். ஆமாங்க, திட்டுவான். எப்படி திட்டுவான் தெரியுமா? பார்த்து வரக்கூடாதா? எப்படி பார்த்து வரக்கூடாதா? யார் பார்த்து வரணும்? யார் யாரை திட்டணுன்னே விவஸ்தை இல்லாமல் போச்சு. நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு இருப்பீங்க, இவன் செல்ஃபோனே பார்த்து தொம்முன்னு இடிச்சிருப்பான். இடிச்சிட்டு நம்மகிட்ட வந்து கேட்பான், இங்கே ஏன் நிறுத்தின வண்டியை? இங்கேயே வண்டி நிறுத்தின. இதுதான் இன்னைக்குள்ள உலகம். நான் சும்மா ஒரு வேடிக்கையாக சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய போராட்டங்களை எதுக்காக கூட நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொன்னால், நீதியாக வாழ்ந்ததுக்குன்னே சில போராட்டங்கள் இருக்குங்க. நீதியாக வாழ்ந்ததுக்குன்னே போராட்டம் இருக்கு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை பாருங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்திச்சு பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை பார்த்தேன். அவர்களை தேற்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஒடுக்கப்படுகிற பட்சத்தில் பலம் இருந்தது, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது,
அப்படி இருந்தாலும் தேற்றுகிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கல முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் நாராம். இந்த உலகத்தெல்லாம் உயிரோடு இருந்து பாடுபடுறதுக்கு செத்து போனவெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி முடிச்சாராம். ஏன்னா ஒருத்தன் பாடுபடுறான், நல்லவனா இருந்தான், நீதியா இருந்து பாடுபடுறான், அவனுக்கா பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும்ன்றாரு. அப்போ அவர் என்ன ஒரு உண்மையை சொல்றாருன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா நீதியை விரும்புறது இல்லை, அநீதியை விரும்புகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க. யோவான் 3:19-20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராமல் இருக்கிறான். நேர்மையா நடக்கிறவன், உண்மையா நடக்கிறவன், என்னங்க இவ்வளோ டல்லா லைட் போட்டிருக்கீங்க, இருட்டோன்னு இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. அவன் என்ன சொல்வான்னா, நல்ல லைட்டை என்ன பண்ணுங்க, நல்ல பிரைட்டா போடுங்க அப்படின்வான். திருட்டு வேலை பண்றவன், எதுக்கு இவ்வளோ பிரைட்டா போட்டிருக்கீங்க, லைட்டெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. வீடு போய் சேரணும்னு நேர்மையா வீட்டுக்கு வர்றவன், அவன் ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டதை பார்த்த உடனே ரொம்ப மகிழுகிறான். பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், தெருவிளக்கெல்லாம் இவ்வளோ பிரகாசமாக எல்இடி லைட்டாக மாற்றி நல்ல பளபளன்னு ரோடெல்லாம் பிரகாசம் ஆக்கிட்டாங்கன்னு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றான். ஆனால் 2 திருட்டு கோட்டு வந்து இந்த ரோடு வழியாக போகுது. அதில் அது எப்போ சந்தோஷப்படும்னு கேட்டால், அன்னைக்கு பார்த்து லைட் எரியல பாருங்க, அவங்க 2 பேருக்கு ஒரே சந்தோஷம். வாழ்க ஈபி அப்படின்றான். ராத்திரி திருடணும்னு வந்த திருடன் அவ்வளோ சந்தோஷப்படுறான். எதுக்கு? இருட்டை பார்த்து. நீதியா வாழ்றதுக்குன்னே பாடு ஒன்று இருக்குன்றத மறந்துடாதீங்க. இந்த உலகம் நீதியை வெறுத்து அநீதியை நேசிக்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடுகளை அனுபவிச்சிருக்காங்க. தேவனோடு நடந்த மக்கள், தேவ தரிசனம் பெற்ற மக்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள், பலவிதமான கிருபைகள் வரங்களை பெற்ற மக்கள் அவ்வளோ பாடுகளை வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க. எதுக்காக? நீதிக்கா நின்னதுக்குன்னே பாடு சகிச்சிருக்காங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் சாட்சி. அவர் சொல்லுகிறார், அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்னு சொல்லிட்டு, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படியோ நீங்களாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்தியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற கொஞ்சம் பேர் இல்லை, யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியா நடக்கணும்னு நினைச்சேன், முன்னாடி ரவுடியா அலைஞ்சேன், எல்லாரையும் துன்பப்படுத்தினேன். இப்போ தேவ பிள்ளையா பிரசங்கியாரா போய் ஊரா போய் பிரசங்கம் பண்றேன், அதுக்குன்னே உத வாங்குறேன். நல்லது சொல்ல போய் என்ன வந்துச்சுப்போம்? அடி உத தான், துன்பம், உபத்திரவம். மறந்துடாதீங்க, சஃபரிங் நம்ம லைஃப்பில் எப்போ வருது தெரியுமா? அது நீங்கள் விளையும் கொள்ளணும். எல்லா சஃபரிங்குமே நம்ம பாவம் செஞ்சு வர்றதில்லை. நீதியாக நடக்க தெரிந்தெடுத்தோம் பாருங்க, அதுக்கு ஒரு பரிசு உலகம் கொடுக்குது. என்னன்னா பாடு, வச்சுக்கோ, அனுபவி. நீங்கள் பாருங்க, ஒழுங்காக லஞ்சம் வாங்காமல் இருங்க, தண்ணி இல்லாத காட்டத்துக்கு அடிப்பாங்க. உண்மை இல்லையா? நீங்கள் உண்மையை பேசி பாருங்க, ப்ரமோஷனை கட் பண்ணிடுவாங்க, இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேங் பண்ணி மொட்டை கடிதம் போடுவாங்க, உங்களுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் எழுப்புவாங்க, உங்கள் கேங்லேருந்து தூக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ஒன்றை மறந்துங்களுங்க, இந்த பாடுகளை பார்த்து நான் பயப்படக்கூடாது. நீதியாக வாழ்ந்ததுனால நாம் படுகிற துன்பங்கள் என்பது வேதம் நமக்கு ஏற்கனவே போதித்த ஒரு காரியம். அல்லேலூயா. சரி, 5வது எழுதுங்க, முக்கியமான ஒரு அழகான ஒரு சத்தியம். Suffering gives us an opportunity to experience the comfort and companionship of Jesus. Suffering gives us an opportunity to experience the comfort and companionship of Jesus himself. தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வழியாக உணர்கிறோம் அல்லது அனுபவிக்கிறோம். தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வழியாக தான் அனுபவிக்கிறோம். இது கொஞ்சம் புரிந்து கொள்ற கஷ்டமான ஒரு காரியம், ஆனால் இதுதான் உண்மை.
Only by suffering sometime we experience the comfort and the closeness of Jesus Christ. லூக்கா 9:23 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை. எதை தூக்கிட்டு வரணும்? இயேசுவை பின்பற்ற நினைக்கிறவங்களாம் சிலுவையை தூக்கிட்டு வரணும். சிலுவை அலங்கார சின்னமாக இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் அது பாடுகளின் ஐக்கியம் என்பதை நம்ம படிக்கிறோம். அன்றை கொடுக்கப்பட்ட அவமானத்தின் சின்னம், மரணத்தின் சின்னம், வேதனையின் சின்னம். அதை சுமந்துட்டு என் பின்னால் பண்ணுற. இது என்ன நமக்கு சொல்லுகிறதுனா, இயேசுவை ஒருத்தன் பின்பற்றா அப்படின்னா அவனுக்கு சிலுவை கொடுக்கப்படுது. ஆனால் மறந்துடாதீங்க, அந்த சிலுவையை சுமந்துட்டு அவன் நடக்கும்போது முன்னால் யார் போகிறான்னா இயேசு போகிறார். ராமேன்னு சொல்லுங்கள். அவர் ரொம்ப நெருக்கமாக நம்ம அந்த நேரத்தில் அனுபவிக்கிறோம். நம்முடைய உபத்திரவங்கள் நடுவில், பாடுகள் நடுவில் இயேசுவின் பிரசன்னத்தையும் ஆறுதலையும் ரொம்ப நெருக்கமாக அனுபவிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:3-5 பாருங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, யார் செய்கிறார்? அவரே. எங்களுக்கு வருகிற ஆறுதல்கள், எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள்ல இயேசுவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பிதாவாகிய தேவனே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எவ்வளவு அருமையாக இருக்கிறது. The more you suffer, the more you are comforted. The more you feel close to Jesus. எவ்வளவு அதிகமாக நம்ம பாடு செய்கிறோமோ, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவன், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடந்த நீரூற்றாக்கி கொள்ளும்போது கர்த்தர் நம்ம கூடவே வருகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் எங்க இருக்கிறீங்க? தூரமா இல்லை, என் கூட இருக்கிறீர். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற அநேக பாடுகள் நடுவில் தான் இயேசுவின் பிரசன்னத்தை நம்ம ரொம்ப நெருக்கமாக உணர்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டாகுது. நான் எத்தனையோ பாடு அனுபவிக்கிற பரிசுத்தவான்களை போய் பார்த்துருக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறேன். எத்தனையோ முறை பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற மக்களை பார்த்துருக்கேன். அவங்கள போய் நான் சில காரியங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் இதுவரைக்கும் என் ஆண்டவரை இப்படி நான் ருசிச்சதே கிடையாது. அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய இன்ப சமூகத்தை நான் தனிமையில் ரொம்ப ருசிக்கிறேன். அவருடைய நினைவுகளால் நான் நிறைஞ்சிருக்கேன். ஒரு பக்கம் உடம்புல பயங்கர பிரச்சனைகள், ஆனால் கர்த்தரோடு இருக்கிற அந்த நெருக்கம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப உணர்றேன். I've gone so closer to the Lord. தேவன் அண்டை இவைகளெல்லாம் என்னை ரொம்ப நெருங்கி சேர பண்ணுது. அது உண்மை, அது உண்மை. பாடுபடுகிறவர்கள் அநேகர் அவங்க விசுவாசத்தில் பலம் கொண்டதை நான் பார்த்துருக்கேன். எப்படி நீங்கள் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா சார், நான் முன்னாடி கூட அவ்வளோ ஃபெய்த்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த பலவீனத்தில் இருக்கும்போது என்னமோ ஒரு தேவ பலன் என் மேலே இருக்குது. அவ்வளோ தைரியமாக நான் பேச முடியுது, அவ்வளோ தைரியமாக நான் நிற்க முடியுது. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். நான் மனசில் பயம் இல்லாமல் இருக்கேன். இந்த பாடுகள் வரும்போது எனக்கு மற்ற கவலைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரண்ட சேரணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. தேவனுடைய நெருக்கத்தை நான் உணர்றேன், அவருடைய பிரசன்னத்தை நான் ருசிக்கிறேன். இது அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இது உண்மை. பாடுகளின் வழியை, பாடுகளின் ஊடாக நம்ம கடந்து செல்லும்போது தேவனுடைய நெருக்கத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம அதிகமாக ருசிக்கிறோம். எப்படி ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்துருச்சுன்னா அந்த பிள்ளை பக்கத்துலேயே அப்பா அம்மா நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்பா ஒரு முறை வேடிக்கை ஒரு முறை காரியம் சொன்னாங்க. ஒரு முறை ஒரு குழந்தை ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் மூத்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டா. அப்போ அந்த பிள்ளைக்கு எல்லா உபசரணை செஞ்சிட்டு இருக்காங்க. 2வது பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம். அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பக்கத்தில் இன்னொரு பெட்டில் அது படுத்துக்குச்சு. அப்போ இவங்க கேட்டாங்க, உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, நீ போ அப்படின்னா. இல்லை நான் போக மாட்டேன், இப்படியே தான் படுத்துக்குவேன், எனக்கு கூட ஜுரம் அடிக்குது. அப்போ இவங்க தொட்டு பார்த்தாங்க, ஒரு ஜுரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை ஜுரம் வந்துடும், எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன். ஏன் நீ போக மாட்டேங்கிற, போ அப்படின்னா. அது சொல்லிச்சான், சின்ன குழந்தை சொல்லிச்சான், அக்காவுக்கு மட்டும் நீங்கள் கிரேப் ஜூஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு பன்னு கொடுக்குறீங்க, அதுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க, பக்கத்திலே உட்காந்து அது கையை பிடிச்சி விட்றீங்களே, நான் படுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கும் என்ன பண்ணுங்க, ஜூஸ் கொடுங்க. பாடுபடும் போது தான்
ஒரு பிள்ளையின் பக்கத்தில் அப்பா அம்மா வந்து உட்காடுறாங்க, அதை விசாரிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அநேக வழியில் சொல்வது லகுவாக இருக்குது, ஆனால் அந்த பாடு வழியாக போகிறவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர், ஐ ஃபீல் த ஸ்வீட் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இன் மை லைஃப். இது வரைக்கும் நான் வேற ஏதோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர், இந்த நாட்கள் நான் தனிமையில் அப்படி உட்காந்துருக்கும் போது, வேதனையில் இருக்கும்போது, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்னோடு கூட வர்றாரு. அவரை நெருங்கி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த பாடுகள் ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை என் வாழ்க்கையில் உணர்த்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. Suffering gives us an opportunity to experience the comfort and the closeness and the companionship of Jesus. தேவனுடைய நெருக்கத்தை மாறுதலையும் பாடுகள் வழியாக தான் நாம் உணர்கிறோம். 6வது எழுதுங்க, suffering aids in conditioning of noble character. உத்தம குணத்தை கட்டி எழுப்புவதற்கு பாடுகள் உதவி செய்கிறது. உத்தம குணத்தை கட்டி எழுப்புவதற்கு பாடுகள் உதவி செய்கிறது. யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பல விதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஆம், வாழ்க்கையில் பரீட்சைகள் போராட்டங்கள் வரும்போது அது நமக்குள்ள சில உத்தம குணம். பொறுமை இதில் வாசிக்கிறோம். ரோமர் 5:3-5 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவம் என்ன உண்டாக்குதுன்னா பொறுமை, பொறுமை பரீட்சையை உண்டாக்குது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. நமக்குள்ள இந்த பொறுமை, நம்பிக்கை, அன்பு இதெல்லாம் வந்ததுக்கு ஆரம்பம் எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா என்னது? உபத்திரவம். 1 பேதுரு 5:8-10. 1 பேதுரு 5:8-10. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. அல்லேலூயா. இந்த அனுபவம்லாம் யாருக்குன்னு கேட்டால் யாருக்கு தான்? நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டவங்கள போய் பேசியிருக்கீங்களா? நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப வியாதி படுக்கையில் போனவங்ககிட்ட பேசியிருக்கீங்களா? அந்த ஜனங்களுக்குள்ள இருந்து அது என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஒரு குணம் வெளிப்படும். அந்த உபத்திரவங்கள், அவங்க வாழ்க்கையில் பட்ட பிரச்சனைகள், அவங்க சந்தித்த பாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெசிலியன்ட் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே கொண்டு வரும். அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப இரக்கமாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அவசரம்லாம் பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடெல்லாம் பட்டு 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 அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரஃப் எட்ஜஸ்லாம் ஸ்மூத் ஆகிடும். அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த பாடுகள் வழியாக போகிறவங்க ரொம்ப தெளிந்த விதமாக யோசிப்பாங்க, ரொம்ப நிதானமாக யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த பாடுகள், அவங்களுக்குள்ளே இருந்த அவசரங்கள், அவங்களுக்கு இருந்த குறுகிய பார்வை, இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், வியாதி படுக்கையில் இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப உதாரத்துவம் உள்ள குணமுள்ளவர்களாக மாறியிருக்காங்க. ரொம்ப ஜென்ரஸ் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது உண்மை. இட் இஸ் ட்ரூ, வெரி வெரி ட்ரூ. இதை யாரும் மறுக்கவே முடியாது.
என்னுடைய தகப்பனாரை நான் பார்த்துருக்கேன். 2 years 2.5 years அவங்க படுக்கையில் இருந்தபோது நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன்தான், அது சந்தேகமே இல்லை. பட் வி saw a very பியூட்டிஃபுல் பர்சன் இன் his bed. அவர் படுக்கையில் இருக்கும்போது அவருடைய குணங்கள் வந்து எவ்வளவோ வந்து ஃபைன் டியூன் ஆச்சு அப்படின்றத நான் பார்த்தேன். மெனி திங்ஸ் ரொம்ப டெண்டர் லவ் அவருக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன். முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி படுக்கையில் வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கெல்லாம் நேரமே இருக்காது. பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசவோ நேரம் செலவழிக்கவோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவோலாம் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க. ஊழியம் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த பெட்டில் 2.5 years உட்கார்ந்த பிறகு அவங்க ஊழியங்களை வந்து பார்த்தாங்க, அதெல்லாம் ரசித்தாங்க. ஆனால் நான் கவனித்தேன், அவங்களுக்கு 78 வயசு. ஆனால் ஒரு 2 வயசு தம் பேர பிள்ளையோடு அவ்வளவு சகஜமாக பழகினதே நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். எங்களோடலாம் வந்து அந்த மாதிரி பேசினதே கிடையாது, அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நான். ஆனால் ரொம்ப காமாக பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப பொறுமையாக பேசுவாங்க, அவசரமே பட மாட்டாங்க. சில வேளையில் வந்து எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க படுற பாடுகளை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கே வேதனை தாங்காது. ஆனால் அவங்க அது ரொம்ப கூலாக எடுத்துக்கிடுவாங்க. நேற்றுக்கு ரொம்ப உயிருக்கு ரொம்ப போராடிட்டேன் அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை ரொம்ப ராத்திரியை தாண்டுவனானே தெரிலன்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. என்ன நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு அதான் பார்த்தாச்சு, நிறையா பார்த்தாச்சு அப்படின்வாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல, உண்மையா இல்லையா? சமீபத்தில் ஒரு சகோதரி மரிச்சிட்டாங்க. 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க மரணத்துக்கு பின்பாக அவங்களுடைய சகோதரி சொல்கிறாங்க, அவங்க மரிக்கிற நேரம் வந்துருச்சு பக்கத்தில். 2 months கஷ்டப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஏராளமான லட்சங்கள் அவங்களுக்கு செலவாச்சு, எல்லாம் குடும்பம் தான் செலவு பண்ணாங்க. ஆனால் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சகோதரியை கூப்பிட்டு, ஏம்மா இந்த பொண்ணு ரூமை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கா, எது ஆஸ்பத்திரியில், நீ அவளுக்கு இவ்வளோ காசு கொடுத்துரு. இந்த தம்பி என் கூடயே இருந்தான், ரொம்ப உதவி செஞ்சான், அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துரு. இவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துரு. இவங்க என்ன இது, நம்ம எவ்வளோ செலவழிச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் பெருசாக தெரில. தன்னை பார்த்துக்கிட்டவங்க, கவனிச்சுக்கிட்டவங்க, அவங்க மேலே ஒரு விசேஷித்த அன்பு வந்தது. இது பாடுபடாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இது உன் கடமை தானே, காசு கொடுக்குறவங்களுக்கு இது நீ சம்பளம் வாங்கி தானே செய்கிற, செஞ்சால் என்ன உனக்கு, காசு வாங்கி தானே, அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் கஷ்டப்படுறவன் பாருங்கள், அந்த வழியாக போகிறவனுக்கு இல்லை காசு பெருசாகவே தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கொடு, காசு எடுத்து கொடு. எவ்வளோ கட்டுற, லட்சமாக கட்டுற ஆஸ்பத்திரிக்கு, வந்தவங்களுக்கு என்ன பண்ணு, ஒரு 5000 ரூபா கொடு, என்ன கேட்டால் போயிடுவேன், கொடு, நேராக கொடுத்துரு அவங்ககிட்ட. இந்த குணம்லாம் எப்போ வருது தெரியுமாங்க, நம்ம ரொம்ப நெருக்கப்பட்டவங்க வச்சுக்கிடுங்களேன். நான் அடிமுறை பார்த்துருக்கேன், வாழ்க்கை ரொம்ப அடிப்பட்டவங்க வந்து ரொம்ப தாராளமாக இருப்பாங்க. அவங்க பண ஆசை, பொருள் ஆசை இதெல்லாம் ரொம்ப வச்சுக்கிட மாட்டாங்க. லைஃப் வந்து ரொம்ப மோஸ்ட்லி அவங்க ரொம்ப பியூரிஃபைடாக நான் பார்த்துருக்கேன். அவங்கள ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, அன்பாக, தாழ்மையாக, எதை பற்றி பெருமைப்படாமல். பாடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே சுத்திகரிக்குது, அவனுடைய குணங்களை உத்தம குணமமாய் மாற்றுகிறது. நம்ம பாடுகளை நிறைவேற ரொம்ப பொல்லாதுன்னு நினைக்கிறோம். பட் பாடுகள் போல் நம்ம லைஃப்பை வந்து உடைக்கிற அனுபவம் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளை சுத்திகரிக்கிற அனுபவம் வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மை. ஒரு மனுஷன் எந்த வழியில் அவன் கஷ்டப்பட்டு வந்தான் பாருங்க, அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தன்மையாக நடந்துக்கிடுவான். நீங்கள் அதை வந்து ஸ்கூலில் வச்சு பாடம் சொல்லி நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. அந்த வாழ்க்கையின் கஷ்டங்களே அவங்கள என்னவா மாற்றிடுது, அப்படியே ஸ்மூத் பண்ணிடுது, அவங்கள அப்படியே அழகாக ஷேப் பண்ணிடுவோம். நான் சொல்கிறது உண்மைன்றவங்களாம் அவர் ஆமீன்னு சொல்லுங்கள். உண்மை. ஏன்னா தேவ் டேஸ்டட் இட். அவங்க அந்த பிரச்சனையை அவங்க கடந்து போனதுனால அந்த பாடுபடுறவங்க, பிரச்சனைப்படுறவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மனதுருக்கமாக இருப்பாங்க. கடைசியாக 7வது பாடுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற உண்மை, sufferings make us realize that we are not the citizens of this world. Sufferings make us realize that we are not the citizens of this world. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல என்பதை பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல என்பதை
பாடுகள் நமக்கு உணர்த்துகிறது. 1 பேதுரு 2:11 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. யார் நீங்க? அந்நியர்களும், சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, பயமா இருக்கோ? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ரோமர் 8:18 மடமடன் எழுதுங்க, வீட்டில் போய் எல்லாம் வாசித்து பாருங்க. ரோமர் 8:18 அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனிமே நமக்குள்ள ஒரு மகிமை வெளிப்பட போகுது, அதுக்கு இந்த பாடுகள்லாம் ஒப்பனை செய்யவே முடியாது. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இங்க என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டா, நாம ஒவ்வொரு விஷயத்துல, நான் சொன்ன பாருங்க, எல்லாரும் கவனிச்சுங்க. இப்போ சரீரத்தில் பாடு, வேற என்ன பாடு? இமோஷனலா உணர்வு ரீதியா நம்ம படுற பாடுகள் வேற, மன ரீதியாக நமக்கு வர்ற பாடு வேற, பண ரீதியாக வர்ற பாடு வேற, உறவுகளில் வர்ற பாடு, இன்னும் ஆவிக்குரிய பாடு, நிறைய பாடுகள் இந்த உலகத்தில். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கிறது என்று சொன்னார். அது நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கு. ஏன் தெரியுமா? நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. யூ டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். அதனால தான் உனக்கு பிரச்சனை. இது உன் கண்ட்ரி கிடையாது, உன்னுடைய கண்ட்ரி இது கிடையாது. உன்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குன்னா இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கு. ஒவ்வொரு முறை நம்ம பாட அனுபவிக்கிறது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கிறோம், திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம். இந்த உலகம் என் வீடு இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறேன். ஒவ்வொரு முறை நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படும் போது, குறைவுகளை சந்திக்கும் போது, ஏமாற்றங்களை சந்திக்கும் போது, வேதனைகளை சந்திக்கும் போது, நம்ம இருதயத்தில் சொல்லணும், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறக்கா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே துன்பமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒரு நாள் இயேசு மத்திய ஆகியத்தில் தோன்றுவார். நம்மை ஒரு நாள் அவர் ஏற்றுக்கொள்வார். நான் வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த வீட்டில் எனக்கு நித்திய பேரானந்தம் உண்டு. இந்த பாடுகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பிக்கை வருது தெரியுமா? ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான், ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு முடிவு இருக்கு. உம்மை சந்திக்கும் போது வேதனை இல்லாத ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுறேன். ஆண்டவரே, நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த பாடுகள் முடிவில்லாத பாடுன்னு கிடையாது. கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் நிறைவான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்களுக்கு ஒப்பிடவே முடியாது. நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாடுகள் வழியாக கடந்து போகிற ஒவ்வொருவரும் இந்த 7 சத்தியங்களை கற்றுக்கொண்டு பாடுகளை சந்திக்கும் போது அவைகளை சந்திக்க ஆயத்தமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.